என் இனிய அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். முடித்த தவறும் தொடரும் சரியும் நீயே நாவல் பகுதி 2. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். தன் அப்பா நண்பர் பால்ராஜின் மகளை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தாலும் அந்த பெண்ணை பற்றிய எந்த ஒரு தகவலையும் அறிந்து கொள்ள முகிலனுக்கு மனமும் இல்லை, விருப்பமும் இல்லை. தன்னால் தான் முகிலனின் வாழ்க்கை பாழாகிறது என்ற குற்ற உணர்ச்சி தமிழுக்கு. திருமணம் முடிந்த பிறகு தன் சகோதரன் அவன் மனைவியோடு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வேண்டும் என்ற வேண்டுதலோடு இருந்த தமிழுக்கு தன் அப்பா முகிலனோடு இல்லை என்றால் அவனும் அவன் மனைவியும் இன்று இல்லை நாளை ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒன்றாக வாழும் வாய்ப்பு அமையலாம் என்று தோன்ற அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். அவளது அப்பா மனமும் இப்படியேதான் யோசித்துக் கொண்டிருந்தது. அதை அப்பா அவளிடம் கூறவும் செய்தார். முகிலன் பால்ராஜுடைய மகளை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அவங்கிட்ட இருந்து வாங்கின காசுக்கு நான் வட்டி கட்ட வேண்டிய அவசியம் இல்ல. அந்த வட்டி கட்டணுன்றதுக்காகவே முகிலன் என்ன வேலைக்கு போக வேண்டான்னு சொல்லியும் கேட்காம நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். என்னதான் பால்ராஜ் அநியாயமா அவனுடைய மகளை முகிலன் தலையில கட்டினாலும் கல்யாணம் ஆயிட்ட அந்த பொண்ணு முகிலனுக்கு மனைவி தானே. எனக்கும் பால்ராஜ் மேல கோபம் தான். அந்த கோபத்தை நான் கண்டிப்பா அவன் பொண்ணு மேலையும் காட்டுவேன். ஒரு நேரம் இல்ல ஒரு நேரம் என் வாயிலிருந்து ஏதாவது தப்பான ஒரு வார்த்தை வந்துடுமோ, இல்ல கோபமா நான் ஏதாவது பேசிடுவேனோன்ற பயம் என் மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. அப்படி ஏதாவது ஆயிட்டா பிரச்சனை பெருசாயிடும். என்னால இன்னொரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால முகிலனுடைய கல்யாணம் முடிஞ்ச கையோட நான் இந்த வீட்டுல இருந்து எங்கேயாவது போயிடணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அதுக்கு முகிலன் ஒத்துப்பானா? கண்டிப்பா மாட்டான். அதுவே இன்னொரு பிரச்சனைக்கு காரணம் ஆயிடும். அவனுடைய மனம் நோகாம நான் இந்த வீட்டுல இருந்து எங்கேயாவது போனா நல்லா இருக்கும்னு தோணுது என்று அப்பா தமிழிடம் கூற அவளுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. தன்னை போன்றே தன் அப்பாவும் சிந்திக்கிறார் என்பதில் அவளுக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் என்ன செய்வது அவளுக்கு புரியவில்லை. அப்படி இருக்கும் போதுதான் அவளது வருங்கால கணவன் அருண்குமாரிடமிருந்து அவளுக்கு அழைப்பு. அருண்குமார் கல்கத்தாவில் ஒரு பெரிய மருத்துவமனையில் தான் வேலை பார்க்கிறான். 1-2 முறை அவள் எண்ணிற்கு அழைத்து பேசி இருக்கிறான். இன்று இதோ அவளை மீண்டும் அழைக்கிறான். அவன் அழைக்கும் போது செல்போன் தமிழின் கையில் தான் இருந்தது. ஒரே பெல்லில் அவள் அழைப்பை ஏற்றுக்கொண்டாள். ஹலோ என்ற அவளது குரலை கேட்டதும் செல்போனை கையிலே வச்சிட்டு இருந்தியா? குறும்பாக எதிர்முனையில் இருந்து அருண்குமாரின் குரல் ஒலிக்க, அப்படி இல்ல, எனக்கு சரியா சமையல் எல்லாம் தெரியாது. அம்மா இறந்துட்டாலும் அப்பா தான் என்னையும் முகிலனையும் பாத்துக்கிட்டாரு. படிக்கிற பொண்ணு சமையல் கட்டுக்கு வர வேண்டான்னு சொல்லி என்ன கிச்சன் பக்கமே போக விடல. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா நான் உங்க கூட கல்கத்தா வந்துடுவேன் இல்லையா? அங்க நான் சமைச்சுதானே ஆகணும். அதுதான் யூடியூப்ல எப்படி சமைக்கிறது, என்னெல்லாம் சமைக்கிறதுன்னு பாத்துட்டு இருக்கேன். ஓ அப்படியா? ஆனா சாரி தமிழ், முன்னாடி உன்னை என் கூட கூட்டிட்டு போறதா தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அது முடியாது. ஏன், என்னாச்சு? என் கூட வேலை பாக்குற ஒரு டாக்டருடைய மனைவிய வீடு புகுந்து ஒருத்தன் கொலை பண்ணிட்டு நகைகளை எல்லாம் திருட்டிட்டு போயிட்டான். டாக்டருக்கு நைட் டியூட்டி. அவரு ஹாஸ்பிட்டல் போயிட்டாரு. அந்த பொண்ணு வீட்டுல தனியா தான் இருந்தா. அதனால உன்னை என் கூட கூட்டிட்டு போகணுமா வேண்டாமான்னு என் மனசுக்குள்ள ஒரு போராட்டம். கடைசியில உன்னை என் கூட கூட்டிட்டு போக வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஐயோ, அப்ப என்னை கூட கூட்டிட்டு போக மாட்டீங்களா? உன்னை தனியா வீட்டுல விட்டுட்டு போனா என்னால நிம்மதியா வேலை பார்க்க முடியுமா? உனக்கு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் நீ வீட்டுல தனியா தானே இருக்கணும். நீ வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லதான். ஆனா நீ வேலை பார்க்க ஆசைப்படுற. அது மட்டும் இல்ல, நீ ஒரு திறமையான ஆசிரியை. உன்னை வீட்டுக்குள்ள பூட்டி வைக்க எனக்கும் விருப்பம் இல்ல. நான் திறமையான ஆசிரியையா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் முதல்ல உன் ஸ்கூலுக்கு வந்து உன்னை பொண்ணு பார்த்து ஓகே சொன்னதுக்கு அப்புறமா தான் உன் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டோம். இதெல்லாம் எப்போ? இந்த விஷயம் எல்லாம் முகிலனுக்கு தெரியும். முகிலன் கிட்ட சொல்லிட்டு தான் உன்னை பொண்ணு பாக்குறதுக்காக நான் தனியா உன் ஸ்கூலுக்கு வந்தேன். அங்கதான் உன் திறமைய பார்த்தேன். இவ்வளவு திறமையான ஒரு ஆசிரியைய நான் எப்படி என் சுயநலத்துக்காக வீட்டுக்குள்ள பூட்டி வைக்க முடியும்? என்னானாலும் நீ அவசரப்பட்டு உன் வேலையை எல்லாம் ரிசைன் பண்ண வேண்டாம். இல்ல, நான் கல்கத்தா வந்து ஏதாவது வேலையில சேர்ந்துட்டா பிரச்சனை இல்லையே. அப்பவும் பிரச்சனை தான். நைட்டு நீ வீட்டுல தானே இருப்ப. ஆனா நான் எல்லா நாளும் நைட்டு வீட்டுல இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. எனக்கு நைட் டியூட்டி எல்லாம் வரும். உன்னை தனியா விட்டுட்டு என்னால எப்படி நிம்மதியா ஹாஸ்பிட்டல் போக முடியும் சொல்லு? அப்படின்னா என்ன உங்க கூட கூட்டிட்டு போக மாட்டீங்களா? உன்னை என் கூட கூட்டிட்டு வரணும்னு தான் எனக்கும் ஆசை. இப்பவே உன்னை பிரிஞ்சிருக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறமா பிரிஞ்சிருக்கிறதுனா அதை நினைக்கும் போதே மனசு வலிக்குது. ஆனா என்ன பண்றது? ஏன் மேல உங்களுக்கு அவ்வளவு பாசமா? பின்ன இல்லையா? இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறவரு தான் கல்யாணம் நிச்சயமானதுக்கு அப்புறமா வெறும் 2 தடவை எனக்கு கால் பண்ணீங்களா?
இப்ப நீங்க கால் பண்றது 3வது தடவை. எனக்கு கூட உனக்கு போன் பண்ணி பேசணும்னு ஆசைதான். ஆனா ஒரு டாக்டருடைய பிஸி என்னன்னு டீச்சரான உனக்கு தெரியாதா என்ன? நான் சொல்லிதான் தெரியணுமா? தினைக்கும் உன்னை பத்தி நினைப்பேன், உனக்கு போன் பண்ணணும்னு நினைப்பேன். ஆனா நான் வேலை முடிஞ்சு வரும்போது ரொம்ப லேட்டா இருக்கும், இல்ல நான் டயர்டா இருப்பேன். வந்ததும் அப்படியே படுத்து தூங்கிடுவேன். அப்படின்னா இதுக்கு வேற வழியே இல்லையா? என்ன உங்க கூட கூட்டிட்டு போகவே முடியாதா? அப்படியெல்லாம் இல்ல. உன் கூட துணைக்கு நம்பகமான யாராவது கூட வர்றதா இருந்தா உன்னை இங்க கூட்டிட்டு வரலாம். இங்க வேலைக்கு என்ன ஆளை எடுக்க முடியாது. அவங்க கூட சில சமயங்கள்ல காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு வேலைக்கு வர்ற இடத்துல கொலையெல்லாம் செய்யறாங்க. இங்க அதெல்லாம் சர்வசாதாரணமாய் போச்சு. என்னுடைய அப்பா அம்மாவால நம்ம கூட வந்து இருக்க முடியாது. எனக்கு 2 தம்பிங்க இருக்காங்க, தெரியும்ல. 2 பேரும் திருநெல்வேலியிலேயே தான் இருக்காங்க. அதனால அவங்கள விட்டுட்டு அப்பா அம்மாவால இங்க வந்து தங்க முடியாது. சரி, உங்க அப்பாவையாவது கூட கூட்டிட்டு போலான்னு பார்த்தா அவர் கண்டிப்பா மருமக வீட்டுல வந்து தங்க விருப்பப்பட மாட்டாரு. அதனால அவர்கிட்ட கேட்க தயக்கமா தான் இருக்கு. இதுல தயங்குறதுக்கு என்ன இருக்கு? அப்பா நம்ம கூட வர்றதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அப்பா கண்டிப்பா நம்ம கூட வருவாரு. அப்படின்னா நான் என் அப்பா அம்மாவை அனுப்பி வைக்கிறேன், அவங்க வந்து அவங்ககிட்ட பேசட்டும். சரி, உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும். இப்ப என்ன திடீர்னு முகிலன் கல்யாணத்தையும் நம்ம கல்யாணத்தோட சேர்த்து வைக்கலான்னு அங்குள் போன் பண்ணி சொல்றாரு. வீட்டுல அப்பா அம்மா கிட்டயும் பேசி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்லி கேட்டாராம். அவங்களும் எங்களுக்கு என்ன பிரச்சனை, 2 கல்யாணமும் ஒன்னா நடக்கிறது நல்லதுதானேன்னு சொல்லி இருக்காங்க. என்ன திடீர்னு இப்படி ஒரு ஐடியா? இத பத்தி நான் இப்ப பேச விரும்பல. கல்யாணம் முடியட்டுமே, நான் பொறுமையா உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றேன். ஓகே, நீ இப்ப சொல்ல விரும்பலன்னா வேண்டாம். சரி, நான் என் அப்பா அம்மாவை அனுப்பி வைக்கிறேன். இன்னும் சிறிது நேரம் அவளோடு பேசிய பிறகுதான் அழைப்பை துண்டித்தான் அருண்குமார். அருண் அழைப்பை துண்டித்ததும் தமிழ்ச்செல்வி அப்பாவிடம் வந்து நடந்ததை கூற, அதனால என்னம்மா, முகிலன் கல்யாணத்துக்கு அப்புறமா முகிலனும் அவனுடைய மனைவியும் தனியா இந்த வீட்டுல இருக்கிறது தான் சரி. இல்லன்னா அவங்களுக்குள்ள ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வரும்போது நான் கண்டிப்பா அதுல மூக்க நுழைப்பேன். அந்த பிரச்சனை பெருசாகும். கணவன் மனைவிக்கு இடையில வர்ற பிரச்சனைக்கு இடையில 3வது ஒரு ஆள் மூக்க நுழைக்கும் போதுதான் பிரச்சனை பெருசாகும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சா கூட நம்ம கண் முன்னாடி ஒரு பிரச்சனை நடக்கும் போது நம்ம பார்த்துட்டு சும்மாவா இருப்போம்? கண்டிப்பா போய் மூக்க நுழைப்போம். அதனால எங்கேயாவது போகணும்னு ஆசையாதான் இருக்கு. ஆனா முகிலன் ஒத்துக்க மாட்டான். இப்ப உன் கூடனா, அதுவும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிற இடத்துல உனக்கு துணையா வரணும்னா அவன் கண்டிப்பா ஒத்துப்பான் என்று அப்பாவும் கூற, மறுநாளே அருணின் வீட்டிலிருந்து அவனது அப்பா அம்மா வந்து அருண் தங்கி இருக்கும் வீட்டின் அருகில் நடந்த கொலையை பற்றி கூறி, இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாலேயே தமிழ அருணோட அனுப்பி வைக்க பயமா இருக்கு. எங்களாலையும் 2 பசங்களையும் விட்டுட்டு அங்க போய் அவங்க கூட தங்க முடியாது. என்ன பண்றதுன்னு தெரியல அருணின் அப்பா கூற, அதனால என்ன, நான் இங்க சும்மாதான் இருக்கேன். சின்னம் சிறுசுங்களை இந்த விஷயத்த சொல்லி பிரிச்செல்லாம் வைக்க வேண்டாம். தமிழுக்கு துணையா நான் போறேன் என்று அப்பா கூற, முகிலனுக்கும் எந்த எதிர்ப்பும் இருக்கவில்லை. நாட்கள் மெல்ல நகர ஆரம்பித்தது. தமிழ்ச்செல்வி முகிலன் இருவரின் திருமணத்தையும் ஒரே அழைப்பிதழில் அச்சடித்து விட்டார் அப்பா. தன் திருமணமும் சேர்த்து அச்சடிக்கப்பட்டதாலேயே முகிலன் அந்த அழைப்பிதழை கையில் தொட்டு கூட பார்க்கவில்லை. நாளை திருமணம் என்று ஆன பிறகு கூட பெண்ணின் புகைப்படத்தை பார்க்க கூட அவன் தயாராகவில்லை. தமிழுக்கும் அவள் அப்பாவுக்கும் கூட அந்த புகைப்படத்தை பார்க்க விருப்பம் இல்லாமல் தான் இருந்தது. ஆனாலும் தங்கள் வீட்டு மருமகளின் புகைப்படத்தை பார்க்காமல் இருந்தால் எப்படி என்று அப்பாவின் வாட்ஸ்அப்புக்கு பால்ராஜ் அனுப்பிய அந்த புகைப்படத்தை இருவரும் எடுத்து பார்த்தனர். அழகான அந்த பெண் அடக்கமான ஒரு பெண்ணாகவும் தெரிகிறாள். புகைப்படத்தை பார்க்கும் போதுதான் இனியா என்ற பெயர் அவளுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது என்று தமிழுக்கு தோன்றியது. ஆனால் முகிலன் பெண்ணின் பெயர் என்ன என்று கூட கேட்கவில்லை. இது இப்படியே தொடர்ந்தால் கண்டிப்பாக முகிலன் இனியாவை தன் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று அப்பாவுக்கு தோன்றியது. அது அவர் மனதில் ஒரு வலியாகவே உறைந்து போனது. மறுநாள் காலை திருமண மண்டபம் ஒரே பரபரப்பாக இருக்கிறது. 2 திருமணங்கள் ஒன்றாக நடக்கப் போகிறது அல்லவா? மணமகள் அறையிலிருந்து தமிழும் இனியாவும் ஒன்றாக தான் மணமேடைக்கு வந்தனர். அப்போது கூட முகிலன் இனியாவை கண்டு கொள்ளவே இல்லை. தாலி கட்டும் போதுதான் பெண்ணின் முகத்தை பார்த்தான். பற்களை கடித்தபடி அமர்ந்திருக்கும் அவளது முகம் கோபத்தில் சிவந்தும் இருக்கிறது. அதை கண்டதும் அவனுக்கு ஏனோ அவளை சுத்தமாக பிடிக்கவில்லை. அவள் அழகு கூட அவன் கண்ணுக்கு தெரியவில்லை. ஒரு வழியாக திருமணம் முடிந்து தமிழை அருணின் கையில் ஒப்படைத்த அப்பா அவர்களை வழி அனுப்பிவிட்டு முகிலன் இனியாவை அழைத்து கொண்டு வீடு வந்து சேர்ந்தார். உறவுக்கார பெண்மணி ஒருவர் ஆரத்தி எடுத்து இருவரையும் வீட்டிற்குள் வரவேற்க, உள்ளே வந்ததும் என்னுடைய ரூம் எங்க
ஆரத்தி எடுத்த பெண்மணியிடம் கேட்டாள் இனியா. மாடியில் இருக்கும் முகிலனின் அறையை அவர் காட்ட, எனக்கு தலைவலிக்குது, என்னை யாரும் தொல்லை பண்ண வேண்டாம் என்று பொதுவாக கூறிவிட்டு மாடிக்கு சென்று கதவை சாத்தி கொண்டவள்தான். உறவினர்கள் அனைவரும் விடை பெற்ற பிறகும் கதவை திறக்கவே இல்லை. மாடிக்கு வந்த முகிலன் கதவை தட்டினான். ஆனால் கதவு திறக்கப்படவில்லை. கோபமாக அவன் பல முறை தட்டியும் கதவு திறக்கப்படவில்லை. அப்பா என்று கோபமாக அவன் கத்த, பதறி அடித்துக் கொண்டு மாடிக்கு வந்தவர், என்னப்பா, என்ன ஆச்சு என்று கேட்டார். இது என்னோட ரூம், இந்த பொண்ண வேற ரூமுக்கு போக சொல்லுங்க சத்தமாக அவன் கூற, அப்பா பரிதாபமாக அவனை பார்த்தார். இது உங்க 2 பேரோட ரூமுப்பா. அப்பா பிளீஸ் அந்த பொண்ண கதவை திறக்க சொல்லுங்க. கதவு தட்டினா அவ திறக்க போறா. கதவு தட்டிட்டு அவ திறக்கல. அவ திறக்க போறாளா இல்ல கதவை உடைச்சு திறக்கணுமா? கோபமாக முகிலன் கேட்க கதவு திறந்து கொண்டது. உடுத்தி இருந்த அதே பட்டு சேலையோடு நிற்கிறாள் இனியா. முகிலன் அப்பாவை பார்த்தவள், இது இவரோட ரூம்னா ஏன் ரூம் எங்க? ஏன் ரூம் எங்கன்னு தானே நான் கேட்டேன். என்னம்மா இது, 2 பேருக்கும் ஒரே ரூம் தானே? அப்பா இது ஏன் ரூம், இதுக்குள்ள எவளும் வரக்கூடாது என்று கூறியவன் அறை வாசலில் நிற்பவளின் கையை பிடித்து இழுத்து வெளியே தள்ளிவிட்டு அறைக்குள் சென்று கதவை சாத்தி தாழிட்டான். செய்வதறியாது திகைத்த அப்பா அருகில் இருக்கும் தமிழ் செல்வியின் அறையை காட்டி, நீ இந்த ரூமுக்கு போமா, நான் அவன்கிட்ட பேசுறேன் என்று கூற, யாரும் யார்கிட்டையும் எதுவும் பேச வேண்டிய அவசியம் இல்ல என்றவள் அந்த அறைக்குள் சென்று கதவை படார் என்ற சத்தத்தோடு சாத்தி தாழிட்டாள். பகுதி 2 நிறைவடைந்தது. பகுதி 3 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.